विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् ललाटं लावण्यद्युतिविमलमाभावितवयदे विधीयं तन्मन्ये मधुरघटितं चन्द्रशकरं विपर्यसन्न्यासाद् उभयमपि सम्भूयितमिदः सुधालेपद्योतिः परिणमति प्राकाशिमकरः 46வது ஸ்லோகம். அப்பாட்டிய திருமுக மண்டலத்தை வர்ணிக்கக்கூடியதான ஒரு ஸ்லோகம். ஒவ்வொரு பாகமாக கிரீடத்தினுடைய சௌந்தரியத்தையும் கிரீடத்தில் இருக்கக்கூடியதான மணிகளுடைய ஒரு அமைப்பையும் அதற்கு பிறகு அம்பாள் தலையில இருக்கக்கூடியதான சூழ்நிலையான புஷ்பங்களை பற்றியும் நடுவில் இருக்கக்கூடியதான சீமந்தத்தை பற்றியும் சீமந்தத்தின் நுனியில இருக்கக்கூடியதான சிந்தூரத்தை பற்றியும் இது வரைக்கும் பார்ப்பது. ஒவ்வொரு வர்ணனத்திற்கும் விசேஷமாக நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இது அவயவ வர்ணனம் மட்டும் இல்லை, இது அவயவ வர்ணத்துக்காக ஒரு வந்ததான கவித்துவம் இல்லை. இதுக்கு பின்னால ஒரு தத்துவம் அடங்கி இருக்கு. அம்பாளுடைய கிரீடமோ பார்த்தால் அதை வர்ணம் அதை நம்ம தியானம் பண்ணினோமையானால் அவனுக்கு எல்லா விதமான சக்திகள் வரும். அம்பாளுடைய வகுட தியானம் பண்ணி அதுல இருக்கக்கூடியதான சிந்தூரத்தை தியானம் பண்ணினோமையானால் அவளுக்கு சௌபாகியம் ஏற்படும். இப்படி ஸ்திரீகளுக்கு சௌபாகியம் வரணும்னு சொன்னா புருஷாட்சயமா இருந்தா தானே வரும். அப்படி இப்படிப்பட்டதான அனந்தமான பலன்களை இங்க சொல்லி இருக்கு. ஆகையால் இந்த ஸ்லோகங்கள் சாதாரணமாக ஒரு அவயவ வர்ணனம் எனக்கூடியதான எண்ணத்தில் இருக்கிற காவியம் இல்லை. மேகதம் இந்த மாதிரி ஒரு காவியம் இல்லது. இது ராஜ்யனுடைய ஒரு துங்காவரசத்தை மட்டும் சொல்லக்கூடியதான காவியம் இல்லை. இது விசேஷமாக இருக்கக்கூடியதான தத்துவங்களை அறிந்து கொண்டு இதனால மனுஷனுக்கு சேமத்தை கொடுக்கக்கூடியதான உயர்ந்ததான ஒரு ரசத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு காவியம். அதுல இப்பொழுது அம்பாளுடைய நெற்றிக்கு சொல்லியிருக்க இந்த நெற்றியானது எப்படி இருக்கணும், நம்ம சரீரத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எப்படி இருக்கணும்னு சொல்றோம். அதே மாதிரி ஸ்திரீகளுக்கு நெற்றி அர்த்த சந்திராகாரமாக இருக்கும். அந்த புருவங்கள் கீழையும் மேல இருந்து கொண்ட ரவுண்டாக இருந்தது என சகல சௌபாகியங்களையும் அடைவார். அது சதரமாக இருக்க விடாது அப்படின்னு சொல்றது, அல்லது அப்படி ஒரு வளைந்து இருக்கக்கூடாது அப்படின்னு விசேஷமாக. அப்படி இருக்கிறவாளும் இந்த ஒரு ஸ்லோகத்தை நம்ம தியானம் பண்ணினோமையானால் அவளுக்கு சௌபாகியம் ஏற்படும். அதோட இல்லாமல் மோட்ச காரணீபூதமான ஒரு பக்தியும் இங்கே ஏற்படும். மோட்சத்துக்கு அபரோட்ச சாட்சாத்காரம் ஞானம் காரணம். அந்த ஞானமானது பக்தி உபாசனைகள் இருக்குமையானால் சித்தம் ஏகாங்கிரத்தை அடையும். அதனால அந்த தத்துவத்தை கேட்டுட்டு நாம உயர்ந்ததான நிலையை அடையலாம். அதையும் இருக்கிறவர்களுக்கு தானா வந்து சேரும். அதற்காகத்தான் இந்த ஸ்லோகம் சொல்லப்படும். இதுல ரகசியமான அர்த்தங்கள் சிலது இருக்கு, அது பின்னால பார்ப்போம். இப்பொழுது அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் லலாட்டம் லாவண்யத்யுதி விமலம் ஆபாதித வயது யுதியம் தன்மன்யே மகுட கடிதம் சந்திரகலம். ஆமா, உங்க தலையில ஒரு சந்திரபரை இருக்கு, கிரீடத்துல ஒரு சந்திரபரை இருக்கு. அங்கே ஒரு பாதி சந்திரன் தான் இருக்கு, ஒரு பாகம் தான் இருக்கு, மீதி பாகம் இல்லையே. பூர்ண சந்திரன் தான் இருக்கணும். பூர்ண சந்திரன் தானே மனுஷனுக்கு சேவத்தை கொடுப்பான். அப்ப பூர்ண சந்திரனை விட்டு அதுல ஒரு பகுதியை மட்டும் நீங்க நிலையில வச்சுட்டு இருக்கிற, மீதி பாகம் எங்க போச்சு அப்படின்னு கேட்கிற. அந்த நீதி காரியமானது நெற்றியா மஞ்சு போயிடுது. லலாட்டம் லாவண்ய
விமலம் ஆபாதில வயது. இந்த நெத்தியில எப்படி இருக்கு? லாவண்யத்யுதி, லாவண்யம். லாவண்யம்னு சொன்னா சாதாரணமா அழகுன்னு அர்த்தம் பண்ணுவோம். முன்னாலே எல்லாமே அழகுங்கிற பதங்கிறது நம்ம பியூட்டின்னு சொல்றோம். எது அழகுன்னு தெரியல. ஆனா சம்ஸ்கிருதத்துல லாவண்யம்னு சொல்லு. அப்ப அதுக்கு பேரு மகா லாவண்ய சேவதி. லாவண்யம் எல்லாம் சேர்ந்து இருக்கிற இடம். விஞ்ஞான காம்பாரே மாத்மானு சித்தி தர்மா அப்படின்னு அறிவு கட்டின்னு சொல்ல மாதிரி அழகு கட்டின்னு சொல்றது. இந்த லாவண்ய சேவதின்னு சொல்றதுல என்ன ஒரு விசேஷம் இருக்கு? லாவண்யம்ங்கிற பதம் லவணத்துல இருந்து உண்டாச்சு, உப்புல இருந்து உண்டாச்சு. அந்த உப்பானது எங்க இருந்து வருது? ஜலத்துல இருந்து வருது இல்லையா? அந்த ஜலத்துல இருந்தா உப்பு வந்துருக்கு. அந்த உப்பை நாம உட்கொள்கிறோம். அந்த உப்பானதை நீங்க பார்க்கணும். அந்த உப்பை நீங்க தோலால தொட்டு பார்க்கலாம், கண்ணால அறிந்து பார்க்கலாம். அது இல்லைன்னா நாக்கால சுவைத்து பார்க்கலாம். அவ்வளவு இடத்துல பிரம்மமானது எப்படி தெரியும்? கண்ணாலதான் தெரியலையே. கண்ணால தெரியாத போனா அது எப்படி நாம் அறிந்து கொள்றது அப்படின்னு சிஷ்யன் கேட்கிறான். அவர் என்ன பண்ணீங்கன்னா ஒரு உப்பு கட்டியே கொண்டாங்க, பெரிய கட்டியே கொண்டு வந்தான். ஒரு கிளாஸ் டம்ளர்ல போட சொன்னார், போட்டாச்சு. அது நிலத்துல போட்டுட்டான். அப்ப என்ன பண்ணார்? மூடி வச்சு விட்டு கையில பண்ணி போயிட்டு வாங்க. அடுத்த நாள் காலமே வந்ததுன்னு நேற்று உப்பு போட்டியதுல கொஞ்சம் எடுனார். அவன் தடவை பார்க்கிறான், ஒண்ணுமே கிடையாது. நேற்று கண்ணால பார்த்தான், கையால கொண்டு வந்தான், கையால தொட்டு கொண்டு வந்தான், அந்த பாத்திரத்துல போட்டான். இன்னைக்கு பாத்திரத்துல உப்பு காணமே, வெறும் ஜலம் தானே இருக்கு. காணோம் இல்லை அப்படின்னா, கண்ணால தெரியலேன்னு இல்லைன்னு சொல்லாதுப்பா, கொஞ்சம் நாக்கில் விட்டுட்டு பாரு ஜலத்தை, உப்பு கறிக்கிறதுன்னா. அது நடுவுல இருந்து ஜலத்தை எடுத்து பாருங்க. கரண்டியில விட்டு நடுவில் எடுக்கணும், அடியில இருந்து எடுக்கணும். நிச்சயமா தானே உப்பு கறிக்கிறது. அப்ப என்ன? கண்ணால பார்த்ததும் கையால தொட்டதும் இப்பொழுது கண்ணாலையும் கையாலையும் தொட முடியாது போனாலும் நாக்கால ரெண்டு படலாம். அதே போல புலன்களுக்கு அறியாததான ஒரு தத்துவம் இருந்தாலும் அதை நாம் சிரவண மரணாதிகள்னால அறியலாம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இந்த உப்புங்கிற திருஷ்டாந்தம் நமக்கு என்ன சொல்றது? இந்த சரீரமே நமக்கு ஏற்பட்டது பஞ்சபூதங்கள்னால ஏற்பட்டது. சமுத்திரத்துல இருக்கிற ஜலத்தை வயல்ல கொண்டு வந்து நிறுத்திவிடும். நிறுத்தின பிறகு அந்த வயலானது பூமியை தொட்டு இருக்கு. அந்த ஜலம் சூரிய கிரணங்கள்னால் அது இருக்கிற ஜலம் எல்லாம் இழுக்கப்படுகிறது, காற்றுனால உலராக்கப்படுகிறது, ஆகாச சம்பந்தம் இருக்கு. அந்த உப்பானது ஜலமானது உப்பாயிடுறது. இப்படி பஞ்சபூத சம்பந்தங்களோட அங்க இருக்கக்கூடியதான ஒரு தத்துவமானது உப்பாச்சு. அதை கொண்டு வந்து தனித்தனியாக பிரிச்சு ஒவ்வொரு ஊருக்கும் எடுத்துட்டு போறாங்க. அந்தந்த வீட்டு சமையல் கட்டில போறோம். மறுபடியும் அது ஒரு பதார்த்தத்தை பார்த்தா என்ன ஆயிடுது? மறைஞ்சு போச்சு. அதே மாதிரிதான் இந்த ஜீவன் பஞ்சபூதங்களோட இந்த சரீரத்தை ஏற்படுத்தி கொண்டு, இந்த தன்மாத்திரைகளான சரீரத்தை ஏற்படுத்தி கொண்டு எங்கேயோ பிறந்து எங்கெங்கேயோ அல்லல் பட்டு கடைசியில சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி, கடைசியில எங்க போய் சேர்றது? அந்த நாராயணன் இடத்துல போய் சேர்றது. எல்லாம் போய் அந்த மோட்டத்துல பரபிரம்மத்தோட சேர்ப்பது. ஆகையா இந்த உப்புன்னு நான் சொல்றேன் பார்த்தீங்கன்னா, அது என்ன பண்றது? இருக்கிற பரியந்தான் மனுஷனுக்கு லாவண்யத்தை கொடுக்கும். ஒரு 10 நாளைக்கு உப்பு சேர்த்துக்காம இருந்து பாருங்க, என்ன ஆச்சு? உடம்பு முழுக்க சுருக்க விழுந்துடும். உடம்புல வெயில்ல 4-5 கிலோ குறைஞ்சு போயிடும். கண்ணெல்லாம் வெளியில வந்துடும். என்னடா எல்லாரும் கேட்பா, என்ன சார் திடீர்னு இப்படி நீங்க சொல்லி ஆயிடுல உடம்பான்னு கேட்பா. அப்ப மனுஷன் சௌக்கியமா இருக்கிறது காரணம் என்ன? குண்டா இருந்து கொண்டு உடம்புல மினுமினுப்பு இருக்கிறது காரணம் அந்த லவணம். அதான் அந்த லவணத்துல இருந்து வந்ததுதான் லாவண்யம். ஏன் உப்பு சேர்த்துக்கணும்? டாக்டர் சொல்றாங்க பாதி உப்பு சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். இதுதான் உங்களுக்கு ரொம்ப கோபம் வருது. உப்பையே சேர்த்துக்காம இருக்க முடியாது, கொஞ்சம் இருக்கலாம். லாவண்யம் இல்லாத போனால் உடம்பு ரொம்ப கலப்படும். அந்த லாவண்யம் இருக்குமையானால் உடம்புல மினுமினுப்பு, தோல்ல மினுமினுப்பு இருக்கலாம். அது இருந்தால்தான் இந்த மனுஷனுக்கு ஒரு சக்தி வரும். அதான் வயது அந்த நெத்திய கண்டதுமே, அந்த லாவண்யத்தை கண்டதுமே எப்படி
விமலம் ஒரு விதமான அழுக்கு இல்லாமல் அப்பொழுக்கற்றதான ஒரு நெற்றி. ஆபாதித வயது இது என்னமான திதி எந்தன் மங்கே மகுட கடிதம் சந்திரகலம். அந்த சந்திரபிட மேல கிரீடத்துல இருக்கு, அதுல விட்டு போன பகுதி இங்க இருக்கு நினைக்கிறேன். சந்திரபிட ஒரு பகுதி அங்க இருக்கு, அது பூர்ண சந்திரன் அந்த பகுதி விட்டு போன மீதி பாகம் எங்க இருக்கு, அது இங்க திரும்பி கொண்டிருக்கு. மன்னே மகுட கடிதம் சந்திரகலம் அதையும் இதையும் சேர்த்தனையானால் அது ரெண்டு மேல ஒண்ணு கீழே ஒண்ணு இருக்கு. இந்த லலாட்டத்தில் இருக்கக்கூடியது கீழ் நோக்கி இருக்கு, அந்த சந்திரசகலமானது மேல் நோக்கி இருக்கு. அந்த ரெண்டையும் திருப்பி ஒன்னா சேர்த்தமையானால் உபயமபி சம்பூய ஜமிதா, அது ரெண்டு ஒன்னா அமையானால் சுதாலேபஸ்யூதி பரிணமதி சுதாலேபஸ்யூதி அமிர்தத்தை ஒழுகின்றதான ராகா இமரஹா பௌர்ணமி சந்திரன் போன்றதான ராகான பௌர்ணமி பிரதிபன்முக்கிய ராகா அந்த திதி மண்டல போதிதா. பிரதிபத்துல இருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி வரைக்கும் இருக்கக்கூடியதான திதி மண்டலங்கள். ஆகையால் அப்படிப்பட்டதான பௌர்ணமி சந்திரன் மாதிரி யாரு பௌர்ணமி சந்திரன்ல இந்த பௌர்ணமி சந்திரன் நமக்கு நிலாவை கொடுக்கிற சந்திரனால ஆனந்தமா இருக்கும். சூரியனுடைய தாபங்கள்லாம் நமக்கு குறைகிறது. அவ்வளவுதான் மட்டும் இல்ல, அந்த சந்திரன் பண்ணக்கூடியதான காரியங்கள் நமக்கு நிறைய இருக்கு. முதல்ல சந்திரன் அவருடைய கிரணங்களானது நாம உட்கொள்ளக்கூடியதான பொருள்கள்ல விழுது. இது புஷ்பங்கள், பழங்கள், காய்கறிகள் இவைகள்ல விழுது. அந்த சந்திர கிரணங்கள் பட்ட பிறகு அதை நாம உட்கொள்ள மேலதான் சரீரமானது புஷ்டியாருது. சூரியனுடைய கிரணங்கள் அந்தந்த மரம் தொழில்களுக்கு புஷ்டியை கொடுக்கிறது. அது சௌக்கியமா இருக்கலாம், அதுல இருந்து குளோரோபில் தயார் பண்ணி அது சௌக்கியமா இருக்கும். ஆனா அதை உட்கொண்டா நீங்க சௌக்கியமா இருக்கணுமே. ஆணிகளுடைய சரீரமானது சௌக்கியமாக போஷணத்தை அடையணுமையானால் அதுக்கு என்ன வேணும், இந்த சந்திரனுடைய கிரணங்கள் வேணும். அந்த சந்திர கிரணங்கள்னாலதான் அந்த சுதா லேபர் ஜூதி, இந்த சுதா அமிர்தம் இருக்கு, அந்த சந்திர கிரணங்கள்னால்தான் ஏற்படுகிறது. அந்த சந்திர கிரணங்கள் என்ன ஆச்சு, அம்பாடிய நெற்றியாகவும் இருக்கு, அம்பாடிய கிரீட்டத்துக்கு ரெண்டா பிரிஞ்சிருக்கு. இத ஆச்சாரியார் இப்படி ஒரு கற்பனை பண்ற. இதனால என்ன, நமக்கு அந்த அம்பாளுடைய ஒரு அனுகிரகம் நமக்கு கிடைக்கணுமேனால் அல்லது தாங்கள் அம்பாளுடைய நெற்றி இப்படி தியானம் பண்ணினேனால் என்ன ஆகும், சரீரம் வளரும். சரீரம் வளர்றதுல என்னதான் விசேஷம் இருக்குன்னு இருக்கலாம். சரீரமாத்தியம் கல தர்ம சாதனம். முதல்ல நமக்கு கடைசி வரைக்கும் சரீரம் சௌக்கியமா இருக்கணும், ஆரோக திடகாரமா இருக்கணும். என்ன அது ஒழுங்கா இருந்தா தான் சார் நம்ம எல்லா நல்ல காரியமும் பண்ண முடியும். கோயிலுக்கு போகணும், அங்க போகணும், வேதாந்த கிளாஸுக்கு வரணும், கேட்கணும், எல்லாம் உட்கார முடியல, எழுதுக்க முடியலன்னு ரொம்ப கஷ்டமா இல்லையா. முதல்ல பண்ண வேண்டியது காது இருக்கு, காதுதான் உங்களுக்கு எல்லோருக்கும் தெய்வீக சம்பது. கண்ணுங்கிறது மானுஷி சம்பது. கண்ணு நல்லா இருந்தது, ஏன்னா மனுஷில போகங்கிறார் வருகிறார். ஆனா பரலோகத்துக்கு வேண்டியதான எல்லா விடயத்தையும் நாம் அறிந்து கொள்ளலாம் என்றால் அதுக்கு என்ன வேணும், காது ரொம்ப முக்கியமா வேணும். ஏன் அந்த காதானது சைத்தியம் நமக்கு வரணும்னா இந்த சந்திரனுடைய அனுகிரகம் இருக்கணும். அதற்கு மேல நம்ம ஏதாவது கேட்டோம்னா மனசு புரியணும் சார், மனசு ஒத்துக்கணும். சொல்றப்பவே இருக்கிறது சரியா இல்ல அப்படின்னு மனசு ரிஜெக்ட் பண்ணி வச்சுறது இதுல அப்படி இருக்கக்கூடாது. அந்த அப்பா இடத்துல பக்தி இருக்குது. நம்ம அந்த பக்தி பாவம் எங்க இருந்து வரும், சந்திரனுடைய அனுகிரகத்தினால வரும். சந்திரமா அவன சூரியோஜாயதா, சந்திரன் உங்களுக்கு மனசு வந்திருக்கு. மனசுக்கு அதிஷ்டானமான தெய்வம் சந்திரன். ஜாதகத்துல சந்திரன் நல்ல இடத்துல இருக்கணும், இல்லைன்னா மனசு பைத்தியம் பிடிச்சிடும். பார்த்துதான் இந்த சந்திரனோட ராகம் எதுவும் சேர்ந்து இருந்தா ரொம்ப கஷ்டம். அதுக்கெல்லாம் என்ன பண்றது, இந்த ஸ்லோகத்தை அதோட மட்டும் இல்லை, இன்னொரு தத்துவம் உனக்கு. இந்த அம்பாளுடைய நெத்திய தியானம் பண்ணணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேனே, இதுக்கு இன்னொரு விசேஷமான ஒரு கலர். இந்த நெத்தியில முதல்ல ஆக்ஞா சக்கரம் ஒண்ணு. நெத்தியில ரெண்டு குருவங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடியதான சக்கரத்துக்கு ஆக்ஞா சக்கரம் பொழுது அந்த இடத்துல இரண்டு இதழே இருக்கு. ஒரு இடத்துல ஆன்னு, இன்னொரு இடத்துல ழான்னு இருக்கான் இருக்க. அந்த அந்த சக்கரத்துல இடத்துல நம்ம மனசை சேர்த்தோமையானால், தியானம் பண்ணினோமையானால் என்ன ஆகும், அது ஆக்ஞானது.
ஆஜ்ஞான ஆ சமந்தா ஜானாதி சர்வம், எல்லாமும் அறியக்கூடியதான திறமை இவனுக்கு வரும். அதான் ஆஜ்ஞாசத்திரம் பொழுது. எந்த துறையை நீங்க எடுத்துன்றீங்களோ அந்த துறையில ரகசியமான விஷயங்கள் வந்து தெரியும். எக்கனாமிக்ஸ் வாதிகளுக்கு அதனுடைய ரகசியமான விஷயம், பிசிக்ஸ் வாதிகள் அதனுடைய ரகசியம். அந்த எந்த துறையில இருக்கானோ அந்த துறையில சாதாரணமாக மனிதர்களுக்கு அறிய முடியாத தத்துவம் அவனுக்கு எட்டும். அதனால பூமியில இருந்து ஆரம்பிச்சு மூலாதாரத்துல பிருத்திவி தத்துவம், சுவாதிஷ்டானத்துல ஜல தத்துவம், மணிபூரகத்துல நெருப்பு அக்னி தத்துவம், ஹிருதயத்துல வாயு தத்துவம், கழுத்துல ஆகாச தத்துவம், ஆக்ஞா தத்துவத்துல அதுக்கு மேல இருக்கக்கூடியதான மன தத்துவம். இவைகள்லாம் தாண்டி 5 பூதங்களுக்கு தாண்டி அங்க இருக்கக்கூடியதான ஆரம்பம், அது சந்திரனுடைய ஆரம்ப நிலை. அதே போலயே சிரஸ்ல சகசிரார கமலம் 1000 இதழ் தாமரை இருக்கு. அதுக்கு நடுவுல ஒரு சந்திர குடும்பம் இருக்கு. அந்த சந்திரன் தான் சுதா சிங்கோர் மத்திய எதிரவினவிவாதி அங்கிருந்து ஆரம்பிச்சு அந்த அமிர்த பெருக்கு மனுஷனுக்கு ஏற்படும். 72 நாடுகள்லயும் அமிர்த பெருக்கு ஏற்படும். இது எப்படி ஏற்படும்? நம்ம ஆத்ம தத்துவத்தை அறிந்தார். அறியறதுக்கு வழி என்ன? நீங்க மனசு இருக்கிறான் பண்ணினா அது அதுதீயம் தன்மந்தே மகுடகடிதம் ஜகலம் விபர்யாசன்யாசாது. இது ஒண்ணுக்குள்ள சேர்ந்து இருக்கவையான உபயமதி சம்போயிதமிதா சுகாலே பஸ்யூதி வரிணமதிராகி மகரா. இது சாதாரணமா ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்தோம். முக்கியமாக இந்த ஆக்ஞா சக்கரத்தை வந்து வரக்கூடியதான ஒரு தத்துவம் இருக்கு. இங்க இருந்தா ஸ்திரீகளுக்கு கர்ப்போத்பத்தி ஏற்படும். அவளுக்கு குழந்தை பிறக்கணும் எனக்கூடியதான ஒரு தத்துவம் வரணும். இந்த ஸ்லோகத்தை தியானம், இந்த ஸ்லோகத்தை தியானம் பண்ணி வெண்ணைய நிவேதனம் பண்ணணும். வெண்ணைன்னு சொன்னா ஏதோ பழைய நாள்ல இருக்கிற வெண்ணெய் எடுக்கிறாரு. ஏதோ ஒரு மாசம் முன்னால ஆவிர் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி கொஞ்சம் கட்ட ஒரு ஸ்லைஸா அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. அன்னன்னைக்கு எடுக்கலாம். அன்னன்னைக்கு கடந்து அந்த வெண்ணெய் எடுத்து அது அப்பொழுது நவநீதம்னு பேர். இந்த ஸ்லோகத்தை சொல்லி அம்மாளுக்கு நிவேதனம் பண்ணி இதை உட்கொண்டா கர்ப்போத்பத்தி ஏற்படும்னு சொல்றது. அதோட இல்ல பால் பாயசமும் நிவேதனம் பண்ணலாம்னு சொல்றாரு. சலாண்டமானது நம்ம லாவண்ய திதி விமல மாபாதி அப்பொழுதுன்றதாக அந்த நிலா மாதிரி இருக்கு. அப்ப ஒரு பாதி தானே இருக்கு, இன்னொரு பாதி எங்க இருக்கு? அப்படியா? இன்னொரு பாதி யாரு? சந்திர பிள்ளையில மேல கிரீடத்துக்கு மேல இருக்கு. அந்த ரெண்டையும் விமர்யாசன்யாசாது ரெண்டையும் ஒன்னா சேர்த்தோமையான உபயோகித சம்பூய சமிதா ரெண்டும் சேர்ந்துட்டு சுகாதே பஸ்யூதி பௌர்ணமி சந்திரன் மாதிரி பரிபூர்ணமான ஒரு சந்திரன், அமிர்தத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு சந்திரன், மனுஷனுடைய சரீரத்துல ஒவ்வொரு பகுதியும் ஆனந்தத்தையும் புஷ்டியும் கொடுக்கக்கூடியதான சந்திரன், ஸ்திரீகளுக்கு கர்ப்பத்தையும் கொடுக்கக்கூடியதான சந்திரனா பரிணமதிராகா ஹிமகரா. இதான் சஹஸ்ரநாமத்துல அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா. அஷ்டமி சந்திரன் போல பிரகாசிக்கக்கூடியதான அங்க அஷ்டமி சந்திர விப்ராஜாரு. அதான் இவர் தாவண்ய விமல. அதுதான் நீங்க சொல்லிருக்க. தலிகஸ்தல சோபிதா தலிகஸ்தலம் அப்படின்னு சொன்ன சரீரத்துக்கு எல்லா விதமான சக்தியும் உண்டு பண்ணக்கூடியதான ஒரு ஸ்தலம். இந்த சந்திரன் இடத்துல அப்பாட தியானம் பண்றதுன்னு ரொம்ப விசேஷமா இருக்கு. அது புஷ்டியை கொடுக்கலாம். சரீரத்துல எந்தெந்த பகுதியானது தனித்தனியாக அது கெட்டு போறது அவைகள்லாம் புனருற்பத்தி ஆகும். சாந்தோக்கிய வருடத்துல கிருஷ்ண பரமாத்மா இத சொல்லியிருக்க. என்ன காஞ்ச மரமா இருந்தாலும் சரி, இத நல்ல பட்டு வச்சு, அதனால இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க ஜபம் பண்ணி அந்த ஜலத்தை விட்டு துணுக்க ஆரம்பிக்குங்கிற பிராயம் போயிடுது, காஞ்சி போயிடுதுன்னு அது உமக்கு என்னன்னு இந்த பிரின்சிபல் ஆஃப் ரிசரக்ஷன் சொல்ற பதில அது மந்திரத்துல இருந்தது நம்ம நாட்டுல. ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஒழுங்கா ஜபம் பண்ணணும். சாதாரணமா நிச்சயகர்மாக்கள்லாம் பண்ணி எப்படி இருக்கணுமோ அப்படி பண்ணலாம் நிச்சயமா ஏற்படும். அது அந்த சந்திரனுக்கு இருக்கக்கூடியதான ஒரு சக்தி இங்க விசேஷமாக இருக்கு. அதை இந்த மந்திரத்துல பார்ப்போம்.